காஃபி குடிப்பா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார். எல்லாமுள்ள ஏக பரம்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்மான பக்த பெருமக்களே, இந்நேரம் நம்ம யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு ஒரு புதிய விக்கிரகம் வந்திருக்கணும். அது என்ன காரணத்தினாலும் தெரியல, இந்நேரம் வரல. இந்த மாதிரி இந்த படித்தர படம்னு சொல்லுவாங்க சுவாமி, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு படம். இதுதான் முதல்ல சுவாமி யோகி ராம் சுரத்குமார் வந்து அந்த படித்தரையில் நிற்பார். இந்த திருவண்ணாமலை படித்தரையில் நிற்கிற ஒரு போட்டோ. இதை தான் எல்லாருக்கும் ஃப்ரேம் போட்டு படமாக கொடுத்து அவர் சுவாமி சில குறிப்பிட்ட பக்தர்களுக்கு படமாக கொடுத்து பூஜை பண்ண சொல்லுவார். அந்த திரு அவதாரத்தில் நம்ம ஒரு விக்கிரகம், ஏற்கனவே நம்மகிட்ட 8-9 விக்கிரகம் இருக்கு. ஒவ்வொரு ஆசிரமும் ஒவ்வொரு விக்கிரகம் செய்யறதுக்கு தலைகளை நின்று பார்க்க நடக்க மாட்டேங்குது. நம்ம கிட்ட பகவான் கருணை வடிவம் 9 விக்கிரகத்தில் இருக்கிறாரு. போதாதைக்கு அடுத்தது ஒன்று வருது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சோம், முந்தா நாளே அனுப்பிட்டாங்க, இன்னும் வரல. நம்ம கிட்ட ஒரு தேவாங்க ஒன்று வேலை பார்க்குது. பொதுவா திடீர்னு ஒருத்தனை ஒரு டீ கடைகிட்ட பிடிச்சி போட்டு அடின்னு அடிச்சான். அடின்னு போட்டு நொங்க கலந்தி அடிச்சான். அந்த டீ கடைக்காரன் கேட்டான், ஏன்டா அவரை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு. இல்லைண்ணே, போன வருஷம் என்ன தேவாங்கன்னு ஏசிட்டாம்ண்ணே, பேசிட்டான், அதான் அவன் அடிச்சேன். எப்ப போன வருஷம் தேவாங்கன்னு பேசுனாக்கா இப்ப போட்டு அடிக்கிற அப்படின்னா அவன் சொன்னா, நான் இப்பதானே தேவாங்க பார்த்தேன், அதுக்கு தானே எனக்கு தெரியும் தேவாங்கன்னு ஏன் ஏசினான்னு எனக்கு இப்பதானே தெரியும் அப்படின்னா. நம்மகிட்ட ஒரு தேவாங்க வேலை பார்க்கல. அந்த கழுதுகிட்ட காலையிலேயே அந்த கொரியர் ரிசிப்டை கொடுத்து 9-9:30 கொடுத்து அதை எந்த கொரியர் ஆஃபீஸ்ல இருக்குன்னு பாருன்னு சொன்னா, அது ஒரு சொல்ல விரும்பல, நடராஜா இருக்கிறான், அதனால ஒன்று பேச விரும்பல. அது எதுக்கெல்லாம் சரி வாயில வருது. சரி, அது விடுங்க, அது வந்து சேரல நமக்கு இது வரைக்கும். இப்போ சமீபமா அந்த ப்ரொஃபஷனல் கொரியர் தான் ரொம்ப ப்ராம்ப்ட்னு சொல்லி அதில் போய் புக் பண்றாங்க. 700 ரூபா 800 ரூபா கொடுத்து புக் பண்றாங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு கொரியர் சர்வீஸ் அந்த சர்வீஸ். சரி, அதை விடுவோம். அந்த நம்ம கிட்ட 10வது விக்கிரகமா பகவான் ஏன் வராரு அப்படின்னா, நிச்சயமா அவரு நமக்காக வரல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பகவானுடைய சித்தத்தை புரிஞ்சிக்காதவங்க, பகவானை புரிஞ்சிக்காதவங்க தான் இன்னும் பக்தி மார்க்கத்துல மூழ்காம இருக்கிறாங்க. பார்த்த உடனே பகவான் யோகி ராம் சுரத்குமாரோட இந்த திருவிக்கிரகத்தை படத்தை பார்த்த உடனே இந்த விக்கிரகம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம 9 விக்கிரகம் பண்ணி எல்லாத்துலயுமே நமக்கு பயங்கர பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா மோசமான அனுபவம். ஒரு பய கூட நேர்மையோ நாணயமோ தொழில ஒரு விருத்தியோ கிடையாது. காசை வாங்கிட்டு ஏமாத்துறது, விக்கிரகத்தை தராம ஏமாத்துறது, பல நாட்களாக ஏமாத்துறது, இப்படி பூத ஃப்ராட். இப்போ இந்த விக்கிரகம் செய்யணும்னு சொன்ன உடனே நினைச்ச உடனே நான் நினைக்கிறேன், தேவையில்லாம நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், இது தேவையா நமக்கு, திருப்பி எவங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டியிருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனாலும் அந்த தம்பி கிட்ட கூப்பிட்டு, தம்பி ஒரு விக்கிரகம் ஒன்று பண்ணணும், அது எவ்வளவு உயரம் அப்படின்னா 18 இன்ச்சு உயரம் அப்படின்னு, நம்ம எவ்வளவு வெயிட் வரும், ஒரு 20 கிலோ வெயிட் வரும், எவ்வளவு தொகை, ஒரு தொகையை பேசி, சரி தம்பி சண்டை போடுற நாட்கள்லாம் இப்ப கடந்து போச்சு, ஒழுங்கு மரியாதையா நீ விக்கிரகம் செய்து தருவேன்னா நான் செய்ய தரேன் சொன்னப்போ தம்பி வந்து, சார் நான் வந்து மாமியார் வீட்டில் இருக்கிறேன், தலை தீபாவளிக்கு வந்திருக்கிறேன், நான் ஊருக்கு வந்தோடனே செய்கிறேன் சார், ஒரு அட்வான்ஸ் மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னாப்புல. அந்த கப்பு ஒதுக்கி வைங்கம்மா, தட்டி விட்டுற போறாங்க. நானும் அட்வான்ஸ் கொடுத்து கேட்டேன், எத்தனை நாள்ல தருவேன்? 15 நாள்ல தந்துருவேன்னாப்புல. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 20 நாள்ல கரெக்டா தந்துடணும் அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி விக்கிரகத்தை 3 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு கொரியர்ல புக் பண்ண ரிசிப்ட்லாம் அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் பகவான் யோகி ராம் சுரத்குமாரோட சித்தம் என்னங்கிறத நீங்க புரியாம இருக்கிறீங்க. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயல்களும் அவரால் நடத்தப்படுகிறது. நாம நினைச்சு நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம தான் நடத்துறோம், நம்ம போய் கேட்டோம் கிடைச்சிட்டு, நம்ம அவரை பார்க்க போனோம் கிடைச்சிட்டு, நம்ம ஒரு முயற்சி பண்ணோம் கிடைச்சிட்டு நீங்க நினைக்க கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் அவர் தான் நடத்துறாரு. அந்த விக்கிரகம் நம்ம ஏன் செய்ய போனோம் அப்படிங்கறதே பகவான் உணர்த்துறார். அந்த தம்பி போன் பண்ணி, சாமி
நீங்க பகவான் யோகி ராம் சுரத்குமார் பத்தி சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்னா, அவர்கிட்ட சிலை செய்யறதுக்கு முன்னாடி, எப்பா நீ எவ்வளவோ சாமியார்களுக்கு எல்லாம் சிலை செய்யலாம், எவ்வளவு சாமிகளுக்கு சிலை செய்யலாம், முருகர் சிலை செய்யலாம், சிவலிங்கம் செய்யலாம், விநாயகர் செய்யலாம், என்ன சிலை வேணாலும் செய்யலாம். அதுல நீ எவ்வளவு வேணாலும் புடுங்கி திங்கலாம். தாய்க்கு தாலி செய்தாலும் அதுல சுரண்டாம இருக்க மாட்டான் தட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல சமீப காலமா அந்த விக்கிரகம் செய்யறவனுக்கு எல்லாம் நான் தேசிய விருது பெற்றவன், தமிழக அரசு விருது பெற்றவன் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு கொள்ளை, முழு கொள்ளை. நீ எந்த சாமிக்கு வேணாலும் கொள்ளையடிச்சு எப்படி வேணாலும் சாப்பிடலாம், சாமி ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா கலியுகத்திலே நம்மை காக்க வந்த கடவுள் யோகி ராம் சுரத்குமார் கிட்ட நீ ஏதாவது அவருடைய திருவிக்கிரகம் பண்றதுல ஏதாவது வேண்டாத்தினவளை செய்தா சாமியினுடைய சித்தம் வேற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல பயபக்தியோட அந்த விக்கிரகத்தை நீ பண்ணினா அவருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கும். உனக்கு ஒரு பணி, அவருடைய திருப்பணி உன் கைக்கு வரதே உனக்கு ஏதோ ஒரு பாக்கியத்தை அவர் அருள போறாரு, அதனாலதான் உனக்கு வரப்போகுது. பொதுவா நீங்க 2 விதமான உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அவதாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க நான் இத கர்வத்தோடையோ பெருமையோடையோ நான் சொல்லல, உண்மையை நான் சொல்றேன். ஏதோ நீங்க சும்மா இருப்பாங்க சிலவங்க, வெளியே சில பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அடியனை சந்திப்பாங்க, வாழ்க்கையில உச்சத்துக்கு போயிருவாங்க. சில பேர் நல்லா இருப்பாங்க, அடியனை சந்திப்பாங்க, சில பிரவர்த்திகளால கீழே போயிருவாங்க. இது உண்மை, நான் ஓப்பனா சொல்றேன். அப்போ இந்த தம்பிக்கிட்ட நான் அப்படி சொன்னேன், பகவான் ஏதோ உனக்கு ஒரு திருப்பணி தந்திருக்காருன்னா அவர் உனக்கு ஏதோ நல்ல சித்தத்தை பண்றதுக்காக உனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்காரு, கரெக்டா பயன்படுத்தி நீ பண்ணிக்கோண்ட. விக்கிரகத்தை ரெடி பண்ணிட்டு அந்த தம்பி கொரியர்ல போட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றாப்புல, சாமி நீங்க சொன்னது உண்மை, நானு இந்த திருவிக்கிரக பணியை தொடங்கி 10 நாள் நான் செய்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 10 மாதங்களுக்கு மேல 1 வருஷம் கிட்ட ஆகுது, குழந்தை இல்லை மனைவி. உங்களுக்கே தெரியும், கல்யாணம் ஆகி 10 மாசம் வேண்டாம், 4 மாசம் தாண்டினாலே என்னாச்சு என்னாச்சு விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு உயிர் எடுத்துருவாங்க. என்ன விஷயம் எடுக்கிறாங்களா? அப்படியா? சரி, உயிரை எடுத்துருவாங்க. என்னாச்சு என்னாச்சு, சத்தம் கேட்கலையான்னு, சத்தம் இல்லையா சத்தம் இல்லையான்னு. அங்க 1 வருஷம் ஆகுது, சத்தம் இல்லையா சத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க காதுல ஒரே சத்தம், கியா கியா கியான்னு. இவன் ரொம்ப கவலைப்பட்டு மாமியார் வீட்டுக்கும் போக வழியில, மாமியார் வீட்டுல ஒரு மாப்பிள்ளை எப்படி போய் நிப்பான் தலை நிமிந்து, என்னையா மனுஷன் நீ, சை 10 மாசம் ஆகுது, என்ன பூஜை போட்டுட்டு இருக்காங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். பக்கத்து தெருவில் உள்ளவங்களாம் கேட்பான், அந்த பாட்டி மாதிரிலாம் கேட்பேன், ஏப்பா என்னாச்சு? அது பாட்டி, ஆமா போ, உன் தாத்தா எல்லாம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா, நீயே இருக்கிறிய அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளவு கேவலங்களையும் அவமானங்களையும் தாங்கிட்டு அந்த தம்பி 1 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருவிக்கிரக பணியை தொடங்கிய 10வது நாளில் அவருடைய மனைவி குழந்தை பேற்றை பெற்றுவிட்டார். அவங்க குழந்தை உண்டாக்கிட்டாங்க. அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நமக்கு விக்கிரகத்தை செய்து அனுப்புறப்போ குழந்தை உருவாகி 8வது நாள் சுவாமி அவன் அடுத்த கோரிக்கை வைக்கிறான், எப்படியா சுகப்பிரசவம் ஆயிரணும் சாமி. நான் சொன்னேன், பிச்சு போடுவேன், இன்னும் 10 மாசம் இருக்கு, இன்னொரு 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு, இல்ல 5 மாசம் கழிச்சு, இல்ல 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் சரக்கல் கிளம்பி வா, பாத பூஜை பண்ணு, அப்புறம் அவர் தீர்மானிப்பார். அவர் தீர்மானிப்பார் சுகப்பிரசவமா எப்படின்ட்டு. நீ அதை முதல்ல பாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க வர இருக்கிற பகவானுடைய மூர்த்தி அவர் உருவாகும் போதே அற்புதத்தை செய்யறார். அவர் உருவாகும் போதே, அதனாலதான் நான் சொன்னேன், இந்த விக்கிரகம் நமக்காக இல்லை, அவனுக்காக ஒரு உருவாக்க திட்டமிட்டு இருக்காரு. எப்ப அவனுக்கு நான் ஒரு நல்லது செய்ய வேண்டியிருக்கு, நீ ஒரு விக்கிரகத்தை செய். அவனா கொல்ல நேரத்தை சும்மா செய்துட்டு இருப்பான், யாராவது ஒரு ஆர்டர் கொடுத்தா தானே செய்வான். அப்போ அவனுடைய குறையை போக்குவதற்காக, அவனுடைய திருக்குடும்பத்திலே ஒரு நல்லதை செய்வதற்காக பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் சார்பாக அவனுக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில பகவான் பரிபூர்ணமா இருக்கார், பரிபூர்ணமா இருக்கார். அவரு தீபமாக ஜோதியாக துளிர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார், அனலாக எரிந்து கொண்டிருக்கிறார். நாம எல்லோரும் பல பேரும் கடும் குளிரால
உடல் நலம் இல்லாம குளிர தாங்க முடியாத சூழ்நிலை நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில பகவான் ஜோதீஸ்வரராக அனல் விட்டு எரியும் போது நாம அதுல குளிர் காஞ்சி நம்முடைய உடம்பையும் நம்முடைய மனதையும் காத்து கொள்ளதான் நம்ம தயாராகும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு இது எங்க வேட்டுல வரவா இருக்கும், இது எந்த மருந்து வரகா இருக்கும் அப்படின்லாம் அலசி ஆராயக்கூடாது. புரியுதா? நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்க்க கூடாது. கோயிலுக்கு வந்துட்டு இருக்கவங்க கிட்ட போய் அவன் ஏன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கான்னு பேசக்கூடாது. கோயிலுக்கு ஒழுங்கா வரவங்களை போய் சூனியம் வைக்கக்கூடாது. கோயிலுக்கு ஒழுங்கா வந்துட்டு இருக்கவங்கள போய் சூனியம் வைக்கக்கூடாது. இல்ல வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அந்த வேலைகள்லாம் பார்க்க கூடாது. நாம் என்கரேஜ் பண்ணணும். எல்லோரும் நம்மை போல பகவானுடைய அருளை பெறணும்னு எல்லாருக்கும் அந்த மனசு இருக்கணும், சித்தம் இருக்கணும். பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு அதுதான் பிடிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் பணத்தையோ காசு பணத்தையோ பொருளையோ ஆடம்பரத்தையோ விரும்பக்கூடிய ஒரு சுவாமி இல்லை. சுவாமி இல்லை. உங்களுடைய பரிபூரண பக்தியையும் சேவையையும் பிறருக்கு பகவானை பற்றி பேசுவதையும் அவருக்கான திருப்பணிகளும் செய்வதையே அவர் பெருசாக நினைக்கிறவர். நான் நாம பிச்சை ஒன்றை மட்டுமே கேட்கிறேன். நான் பிச்சைக்காரன் தான், நான் பிச்சை எடுக்கிற அளவுல இங்கேயும் எதுவும் இல்லை அங்கேயும் எதுவும் இல்லைன்னு சொன்னார் சுவாமி. அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலே பரிபூர்ணமாக அமர்ந்திருந்து அருளாசி செய்கிறாருங்கிறத அப்பப்போ அவர் உங்களுக்கு உணர்த்துறார். அப்போ அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, எனக்கு நல்லது நடக்கலையே சுவாமி, நான் சிரமப்படுறேனே அப்படின்னா அதை நீங்க இன்னும் உணரலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நல்லது நடந்துட்டு எனக்கு நல்லது நடக்கலைன்னா நான் இதை விட மோசமா இருந்திருக்க வேண்டியவன். ஆனா பகவான் என்னை இந்த அளவோட பிடிச்சி காத்து வச்சிருக்கிறார். நான் முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பேன் சத்சங்கத்துல, எத்தனைவருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு பெரிய பணக்காரன் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவன், தினமும் அவனுக்கு தூக்கத்துல ஒரு கனவு வரும். அந்த கனவுல அவன் ஒரு கனவு காணுவான். அந்த கனவுல கடற்கரையில அவன் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வரும். தினமும் அவனுக்கு அடிக்கடி இந்த கனவு வரும். அந்த கனவுல அவனுடைய கனவுல அவன் பார்க்கறான், அவன் நடந்து போயிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா கூட ஒரு கால் தடம் அவனுக்கு தெரியும். அதாவது இவன் மட்டும்தான் கனவுல இருக்கிறான், ஆனால் திரும்பி பார்த்தா கூட ஒரு கால் தடம் தெரியும். அந்த கால் தடம் ஒண்ணு அவன் கூடவே நடந்துகிட்டே இருக்கும். அந்த கால் தடம் மட்டும் தெரியும். அப்போ இவன் என்ன நினைப்பான்னா, கடவுள் தான் நம்ம கூட வரார் அப்படின்ட்டு அந்த கடவுள்கிட்ட எல்லா கதைகளையும் பேசுவான். சுவாமி, இன்னைக்கு என்னோட அலுவலகத்தில் இப்படி நடந்தது, என்னோட வீட்டில் இப்படி நடந்தது, இன்னைக்கு இன்னார் வந்தாங்க போனாங்க, சுவாமி கிட்ட எல்லா கதைகளையும் பேசிட்டே வருவான். நாளடைவிலே இவனுக்கு தெரியும் கடவுள் நம்ம கூட இருக்காரு, ஒரு டெய்லி நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அந்த கால் தடத்தை வச்சு புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து சூழ்நிலைகளால அவனுடைய தொழில்கள் எல்லாம் முடங்குது, வருமானம் எல்லாம் குறையுது, குடும்பத்துல சண்டைகள் வருது, வீட்டுல துன்பம், வெளிய சமூகத்துல கேவலம், அவமானம், கஷ்டம், நஷ்டம், பொருளாதார இழப்பு எல்லாம் நொந்து போயிடுறான் நாளடைவில். அப்போதும் அவனுக்கு அந்த கனவு வருது. அப்போ அந்த கனவுல அவன் பார்க்கறான், ஒரே ஒரு கால் தடம் தான் தெரியுது, இவனுடைய கால் தடம் தெரியல. முன்னாடி இவனுடைய கால் தடமும் தெரியும், இன்னொரு கால் தடமும் தெரியும். அப்ப இவன் நினைச்சுக்கிட்டான் ஒண்ணு நம்முடையது, ஒண்ணு கடவுள் வராரு. இப்போ அவனுக்கு ஒரே ஒரு கால் தடம் தான் தெரியுது. அப்போ அவன் நினைக்கிறான், படுபாவி கடவுள், நான் பணக்காரனா இருக்கச்சே, நல்லா இருக்கச்சே என் கூடவே வந்தவன், நான் கெட்டு போயிட்டு அந்த கடவுளே ஓடி போயிட்டானே, இவனா கடவுள், இவனா தெய்வம், நான் நல்லா இருக்கப்பெல்லாம் என் கூட வந்தவன் இன்னைக்கு நான் கெட்டு மோசமான சூழ்நிலையில சமூகத்தில் அவமானப்பட்டு, கடன்பட்டு, கஷ்டப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு என்னுடைய வாழ்க்கையே இழந்து நான் நிக்கிறச்சே, இந்த கடவுள் என்ன கைவிட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த கடவுள் அவங்கிட்ட பேசுறார், தம்பி தம்பி, நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே தான் இருக்கேன். எப்போது உன் கூட இருக்கிறது போலவே இப்போது நான் உன் கூட தான் இருக்கிறேன். முன்னாடி நீ பாத்தியே ரெண்டு கால் தடம், ஒன்னு உன்னுடைய கால் தடம், இன்னொன்னு என்னுடைய கால் தடம் தான். ஆனா இப்போது நீ பாக்குறப்ப ஒரே ஒரு கால் தடம் தெரியுதே, அந்த கால் தடம் உன்னுடையது இல்லை, என்னுடைய கால் தடம். உன்னுடைய கஷ்டங்களுக்காக, உன்னுடைய துன்பங்களுக்காக, உன்னுடைய துயரங்களுக்காக, உன்னுடைய தோல்விகளுக்காக நீ நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால உன்னை நான் என்னுடைய தோள்ல சுமந்து நான் நடந்துட்டு இருக்கிறேன். இப்போ கீழே தெரிகிறது என்னுடைய கால் தடம், உன்னுடைய கால் தடம் இல்ல, உன்னுடைய கால் என்னுடைய தோள்ல இருக்கு.
உன்னை நான் சுமந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா கடவுள். அதுதான் உண்மை. நான் துன்பப்படுறேனே, நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா இல்ல, இதை விட மோசமா நான் போயிருக்கணும். ஆனா இந்த கடவுள் என்னை தாங்கி சுமந்து நடக்கிறார், என்னை சுமந்து திரிகிறார் பகவான். நான் இதை விட மோசமா ஏதோ நடந்திருக்கணும் எனக்கு, ஆனா அதையெல்லாம் காப்பாற்றி என்னை பகவான் தோளில் சுமந்து நடக்கிறார். அந்த ஒரு தூரம் போகிற வரைக்கும் உன்னை சோப்பார். உன்னால் நடக்க முடிகிற ஒரு நல்ல சூழல் வந்ததும் உன்னை தரையில் இறக்கி விடுவார். நீ நடக்கலாம், ஓடலாம், சாடலாம், பகவான் அப்போதும் உன்னுடைய இருப்பார். இந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கணும். பகவான் என்னை கைவிட மாட்டார், எப்போதும் என்னோடு இருக்கிறார், என்னை தாங்கி திரிகிறார், என்னை சுமந்து திரிகிறார். எந்த சூழலிலும் நான் தோற்றுவிட மாட்டேன். ஏதோ என்னுடைய கர்மவினை என்னை வாட்டுகிறது. சத்தியம், சத்தியம். நான் செய்த பாவம், என் முன்னோர்கள் செய்த பாவம், முன்ஜென்ம பாவம், நான் துன்பப்படுகிறேன். ஆனா இதை விட மோசமா நான் போய் பட்டிருக்க வேண்டியதை பகவான் என்னை காத்து நிற்கிறார். கஷ்டம் வரும்போது சிவபெருமானே பிச்சை எடுத்தார். குடும்பத்துல மோசமான சூழல் வரும்போது சிவபெருமானே பார்வதியை எரிச்சிருக்கார், கொன்றிருக்கார். மோசமான சூழ்நிலை வரும்போது கிருஷ்ணனே தனது மகனை கொன்றிருக்கார். மோசமான சூழ்நிலைகள் வரும்போது அவதாரங்கள் கூட படுபயங்கர சிரமங்களை அனுபவித்திருக்கிறது. அப்போ நீங்க ஜி பூம் பா அப்படின்னு சொல்லி அலிபாபா 40 திருடர்கள் படத்துல வர மாதிரி அண்டா காகசம் அபு காகசம் திறந்துரு சீசே அப்படின்னு புதையல் கிடைச்சிடும் நீங்களா நினைக்க கூடாது. அது சினிமால கிடைக்கும், சினிமால கிடைக்கும். ஒரு பாட்டிலே சினிமா ஹீரோ பணக்காரன் ஆயிடுவான். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். அப்படியே மாடு வைப்பாரு, அடுத்து பால் கோவா போடுவாரு, அப்படியே பால் ஊத்திட்டே வருவாரு, அடுத்து பென்ஸ் காரை திறந்துட்டு கோட் சூட் போட்டு இறங்குவாரு, அடுத்து அப்படியே சிகரெட்டை தூக்கி போடுவாரு, அப்படியே 4 பேர் வந்து டோரை திறந்து விடுவாரு. அப்படியே ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ளே அவரு மலட அண்ணாமலை அப்படின்னு எஸ்கலேட்டர் மேல போவார். அதெல்லாம் சினிமால தான் சாத்தியம். நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பாக்குது அப்படிங்கிறதுல தேவயானியும் சரத்குமாரும் இப்படி ஒரு பாட்டிலே அப்படி பஸ் ஓனர் ஆகி, அப்படி அவன் கலெக்டர் ஆகி, இவர் அப்படியே முதலாளி ஆகி, அப்படி எல்லாம் ஆகிறது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம். நிஜத்துல சாத்தியம் இல்லை. நிஜத்துல சரத்குமார் கடந்துள்ள தாங்காம ராதிகாவை தான் தேடி போடும். எம்மா தாயை எப்படியா என்ன கல்யாணம் பண்ணிட்டு காப்பாத்து, எப்படியா என்ன கட்டிக்கோ, 4ஆவதோ 5ஆவதோ என்ன கட்டிக்கோ, கடந்துள்ள தாங்க முடியலன்னு அவரு ராதிகாட்ட தான் போய் நிக்கணும். அப்போ நிஜத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நான் உங்களை நிஜ உலகத்துல வாழ சொல்றேன், கனவு உலகத்துல வாழ சொல்லல. இங்க ஃபேக் ப்ராமிஸ் எல்லாம் தரப்பட மாட்டாங்க. வாங்க உங்களை பகவான் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாருங்கிறதுல பயபக்தியை நீங்க அவரிடம் எவ்வளவு காட்டுகிறீர்களோ, எவ்வளவு சமாதானமாக சாந்தமாக அவரிடம் பணிந்து இருக்கிறீர்களோ, அந்த அளவு உங்களை துயரங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து அவர் காப்பாற்றுவார். அதற்கு யார் உதாரணம்னா நானே உதாரணம். என்னுடைய மரண பலத்தையே மாற்றி என்னை வாழ வைத்திருக்கிற பரமாத்மா. நாமெல்லாம் கேவலம் ஜீவாத்மா. அப்போ என்னுடைய விதியே புரட்டி போட்ட பகவான் உங்க விதியை புரட்டி போட மாட்டாரா? ஆனா என் விதியை ஏன் புரட்டி போட்டார்னா, நான் இந்த ஆண்டி கோலத்துக்கு மாறி அவருக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ தான் கேட்க தூக்கிட்டு வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட பாக்கியம் செய்தது. இன்னைக்கு எவ்வளவு அழகா துளசி அபிஷேகம் எல்லாம் பண்ணோம். அப்போ இந்த அர்ப்பணிப்பு பகவான் என்னை தாங்கி சுமக்கிறார். நீ கஷ்டமே படாதடா. நேற்று ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சே, கவலையப்பட மாட்டேன், சந்தோஷம், ரைட். ஆனா பகவானே விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக நம்ம காத்திருந்து பகவான் காத்திருக்கிறதா? நோ, வி ப்ரொசீட் அப்படின்னு போயிடுவேன். அடுத்த நாளே மிகப்பெரிய அற்புதத்தை 1க்கு 2ஆ செய்திருவார் அவர். அந்த தைரியம் வேணும். தோண்டு போக கூடாது. ஐயோ இவ்வளவு செலவு பண்ணி வந்தோம், ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணோம், இப்படி வெறுங்கையா போறோமே, அந்த தோழல் இருக்க கூடாது. பகவான் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவருக்கான காரியம். அப்போ என்னை போல நீங்களும் ஆண்டி வேடம் கொண்டு பகவானுக்காக நீங்க இறங்கினா ஒருவேளை அற்புதம் உடனே நடக்குமா இருக்கும். ஆனா நீங்க ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் ஆகிறதுக்கு நீங்க தயாரா இல்லாதப்போ நீங்க காத்திருக்கணும். சாமி என்னால இந்த ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி வர முடியாது சாமி, அதெல்லாம் எப்படி சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப அதுக்காக காத்திருக்கணும். நாம திருப்பி திருப்பி சொல்றது பகவானுக்கான பணிவிடைகள் தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, தயவு செய்து நான் பெருமைக்காக சொல்லல, இருமாப்போட சொல்லல, கௌரவத்தோட சொல்லல, அடியனை பகச்சிக்காது, அது நல்லது.
அடியனை பகைச்சிக்கிறதுங்கிறது அது ரொம்ப துன்பத்தை தரும், ரொம்ப துயரங்களை தரும். ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பல சம்பவங்கள் இருக்கு. எங்களுடைய குடும்ப கோயில் ஒண்ணு கூடங்குளத்துல இருக்கு. அது பல சத்சங்களை சொல்லியிருக்கோம். பல நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குலதெய்வம் எங்களுக்கு துலங்கி வாழ்க்கையில் நல்லா வந்தோம். அந்த குலதெய்வத்தை ஒரு வீட்டுக்காரங்க நடத்திட்டு இருந்தா, ஒரு மாப்பிள்ளை பொண்டாட்டி ஒரு 5-6 பிள்ளைகள் நடத்திட்டு இருந்தது. நம்ம கிட்ட முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப பாசம் பரிவு எல்லாம். அப்ப நானும் எனக்கு ஒரு இமேஜ் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, பாண்டிக்காரன் எல்லாம் ரொம்ப அன்பானவன், வெள்ள மனசுக்காரன், பிள்ளை மனசுக்காரன், ஏமாத்த மாட்டான், ரொம்ப பரிசுத்தமான பயலுங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா படுபயங்கர ஆட்களா இருந்திருக்காங்க. என்னையும் ரின்சியும் சதிச்சு பல லட்சம் ரூபாய்களை எங்களை ஏமாத்தி, கடைசியில அந்த உறவே கசந்து போற அளவுக்கு எங்களை ஏமாத்தி தெருவில் விட்டாங்க. ஆனா அந்த குலதெய்வத்துக்கு நான் பார்த்து பாராம ரொம்ப சேரம், குலதெய்வம் நம்ம சாமின்னு செய்யறேன். ஆனா அந்த கோயில நடத்திட்டு இருந்த குடும்பம் எங்களை அப்படி ஏமாத்து, எங்களை பக்திய பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப பக்தியா இருக்கானே சாமி மேல, நல்ல காசு வச்சிருக்கானேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு எங்களை தெருவில் இழுத்து விட்டு எங்களை ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க தொடங்க வச்சு, அதுல பல லட்சம் ரூபாய் எங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு, அவங்க இடத்துல பண்ண வச்சு, பில்டிங் எல்லாம் கட்ட வச்சு, கடைசி பில்டிங் கட்டி ஆஸ்பத்திரி தொடங்கின பிறகு எங்களை நடத்த விடாம பண்ணி எங்களை வெளியே தட்டான். கடைசி பணத்தை திருப்பி கேட்டப்ப கூட தரல. ஆனாலும் அடியனுடைய பழக்கம் எப்பவுமே எப்படின்னா, சாமியினுடைய பாதத்துல போட்டுரும். நல்லதோ கெட்டதோ சாமி பாதத்துல போட்டுரும். ஒருத்தன் நம்மகிட்ட கடனை தந்துக்கிட்டு கேட்காம போறானா, அது நம்ம செய்த துன்பம். நம்ம அந்த கடனை எந்த ஜென்மத்துல தீர்க்க போறோமோ தெரியாது. ஒருத்தன் நம்மகிட்ட கடன் வாங்கிக்கிட்டு தராம போறானா, நம்ம கிட்ட இருக்க பாவத்தை அவன் விலை கொடுத்து வாங்கிட்டு போறான். எனக்கு கொஞ்சம் தாண்டு வாங்கிட்டு போறான்னு நான் விட்டுருவேன். இதே போல இந்த குடும்பம் என்னை சதித்ததையும் நான் அந்த சுள்ளக்கரை சுடலை ஆண்டவர் பாதத்திலையும் எஸ்ஐக்கிம்மன் பாதத்திலையும் போட்டுக்கிட்டு நீயே பாத்துக்கோ அப்படின்னு வந்துட்டேன். ஒரு வாட்டி அந்த பேச்சுவார்த்தை வந்தப்ப கூட சொன்னேன், நீங்க பணத்தை தரணும்னு வேண்டாம், வச்சுக்கோங்க. அப்பதான் அது வேறுட்டு மரமாகி விழுது விட்டு உங்க குடும்பத்தையே அது பற்றி பிடிச்சி அதை உங்களை சரியான விதத்துல கொண்டு போக, வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு துன்பம் தான், நம்மளை நம்பி முதலீடு செய்த அந்த ஜீவன் நம்மளை என்ன நினைக்கும்? ஏப்பா உன்னை போலதான் அந்த குடும்பமும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு படுபாயங்கிற குடும்பமா இருக்கு. இதுதான் அவன் குடும்பமா? இதுதான் அவன் சொந்தமா? இதைத்தான் நீ கொண்டுட்டு தெரிஞ்சாங்க இத்தனை வருஷம், கேவலமா இல்லையா அப்படின்னு அந்த ஜீவன் நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை எனக்குள்ள இருந்தது. பகவான் எல்லாமல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் அதி விரைவிலே அந்த வீட்டுல ஒரு விக்கெட் அவுட் ஆக்குனார். எந்த விக்கெட் நம்மளை ஏமாத்திச்சோ, எந்த விக்கெட் நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்ததோ அதை காலி பண்ணார். முதல்ல அந்த குடும்பம் நில குலைஞ்சு போச்சு. அடுத்தது ஒண்ணு சுத்தி தெரிஞ்சது, ஒரு தார் டப்பா. அந்த தார் டப்பா ரொம்ப அப்பப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும். நாங்க உயிரை கூட காப்பாத்தி கொடுத்துருக்கோம். பணத்தை ஏமாத்திட்டு போன அவங்களுக்கு கூட நடுசாமத்துல வந்து இருந்தவங்களுக்கு பல ஆபரேஷன், 4-5 ஆபரேஷன் இந்த குடும்பத்துக்கு பண்ணிருக்கோம். நிறைய பண்ணிருக்கோம். ஒரு ராத்திரி எல்லாம் அவங்க தூக்கிட்டு வந்தப்போ உயிர் போயிரும். எல்லா ஹாஸ்பிட்டலும் கைவிட்டப்ப கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வச்சு உயிரை காப்பாத்தி கொடுத்தோம். பணத்துக்காக இல்ல, சொந்தக்காரங்க பாவம். இவ்வளவு செய்த எங்களை அந்த கோயில்ல சாமி இப்ப துடியா இல்லைன்னு சொல்லி நான் 7 மாசம் நான் என் சொந்த செலவுல கணபதி ஹோமம் நடத்துறேன். இப்போ அந்த ஒரு விக்கெட் போயிட்டே, அதனால அந்த வீட்டுக்காரங்க ஒதுங்கிட்டாங்க அந்த கோயில நடத்துறது. அப்ப அடுத்த பசங்க எல்லாம் சேர்ந்து கோயில் நடத்திட்டு இருக்கப்போ இந்த பசங்க என்ன சந்திச்சப்போ, நான் அந்த கோயில நான் நடத்துறப்ப சாமி ரொம்ப துடியா இல்லை. இப்போ நீங்க எப்பவுமே புரிஞ்சு, இங்க கூட அப்படிதான். எத்தனை நாளைக்கு நீங்க அந்த புனிதத்தன்மை காக்கிறீர்களோ அவ்வளவுதான் சாமி இருக்கும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு அநீதிகளை செய்ய ஆரம்பிச்சா சாமி அங்க இருக்காது. அதே போலதான் அந்த கோயிலையும் அநீதிகள் நடக்கிறப்ப சாமி இறங்கி போயிட்டாரு. திரும்ப நான் 7 மாசம் கணபதி ஹோமம் பண்ணி அந்த கோயில்ல துடிப்பா கொண்டு வந்த பிறகு இந்த பசங்க அந்த வீட்டுக்கு போச்சு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, அவனை உள்ள விடாத, அந்த கேரளாக்காரன் மலையாளம் தானே, உள்ள விடாத, கோயிலுக்குள்ள விடாத, சாமியை தூக்கிட்டு போயிடுவான். எப்படி சாமியை தூக்கிட்டு போயிடுவான், அவனை உள்ள விடாத, கோயிலுக்குள்ள விடாத. அந்த பசங்க என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்களோ கோயிலுக்கு வரமாட்டேங்கிறீங்க, அந்த அம்மாவோ இப்படி சொல்லுது, நீங்க வாங்க ஐயா, கோயிலுக்கு வாங்க ஐயா. ஆமா, கலசத்துக்கு வச்சு சாமி தூக்கிட்டு போறோம். ஆடா படுவார், ஏன்டா ஒரு கலசத்துக்கு வச்சு தூக்கிட்டு போற அளவுக்கு அவன் சாமி அவ்வளவு கேவலமாவா இருக்கு? என்னடா முட்டையா இல்ல கோழி தலையா தூக்கி கலசத்துக்கு வச்சு தூக்கிட்டு ஓடுவோம்? சாமி என்ன அவ்வளவு கேவலமான சாமியா? இல்ல வாழைப்பழமா தூக்கிட்டு ஓடுது?
பைத்தியக்கார பயில்களா. அதனாலதான்டா இன்னும் நீங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டே கிடக்குறீங்க. வாழ்க்கையில முன்னேற அவனை உள்ள விடாத, கோயிலுக்குள்ள விடாத, அவனை வரவிடாத. சாமியை தூக்கிட்டு போயிடுவான், கலசத்துக்கு வச்சு தூக்கிட்டு போயிடுவான். கேரளாக்காரன் மலையாளத்தான், எப்படி மலையாளத்தான் வாங்கி நக்கிறப்போ அவன் மலையாளத்தானா தெரியல, பாண்டிகாரனா தெரிஞ்சான். எங்க சொந்தம், எங்க குடும்பம், உங்க கல்யாணத்துக்கு நாங்க தான் வந்து புடுங்குவோம், எல்லாத்தையும் புடுங்கிட்டே இருப்போம். இப்போ அவன் நினைச்சது போல இங்க ஒண்ணு அடுத்தது பணத்தை கேட்டானே, தந்த பணத்தை திருப்பி கேட்கான அப்பவும் மலையாளத்தான். தந்த பணத்தை திருப்பி கேட்டா அவன் குடும்பக்காரனா சொந்தக்காரனா, தந்த காசை திருப்பி கேட்டா அவன் அடுத்தவன். அப்போ கோயிலுக்கு விடாத அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பசங்க என்கிட்ட வந்து, ஐயா உங்களை கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நீங்களும் வேற கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, கோயிலுக்கு வாங்க ஐயா நீங்க. நான் சொன்னேன், தம்பி பாவம் அவன் பாட்டுக்கு ஒருத்தன் ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போறான்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா நம்ம கிட்ட இருக்கிறவனை வந்து வம்புழுத்தா அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம், அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய துயரம் வரப்போகுது, அதனால நம்மகிட்ட வம்புழுத்துட்டு போறான். நீ பார்த்துக்கிட்டே இரு, யார் கோயிலுக்கு வருவா யார் கோயிலுக்கு வரமாட்டா அப்படிங்கிறத அவர் அங்க இருக்காரு இல்லையா, அவரு பார்த்துக்குவாருன்னு சொன்னேன். சொல்லி வாய மூடல, அடுத்த விக்கெட் அவுட். சொல்லி வாய மூடல, அடுத்த விக்கெட் அவுட். முந்தா நாள் தான் வந்திருக்கு. மார்க்கையா எல்லாரும் வாங்க, வாயில அரிசி போட வாங்க எல்லாரும் அப்படின்னு. எமதன்பான யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குழுவின் பக்தர்களே, புரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. தேவையில்லாம வினைய விலை கொடுத்து வாங்கக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். பகவான் பரிபூர்ணமாக இருக்கிறார், பகவான் பரிசுத்தமாக இருக்கிறார். நீ தேனையே கொண்டு வந்து ஊத்தினாலும், தெனைமாவே கொண்டு வந்து ஊத்தினாலும், தன்னுடைய பரிபூர்ணமான பக்தனை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த இடத்துக்கு நீங்களும் தயாராகுங்க நான் சொல்றேன். ஒரு சிவகுமார் மட்டும்தான் அந்த இடத்துக்கு தயாராகணும்னு இல்லை, எல்லாரும் அந்த இடத்துக்கு தயாராகலாம். பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த கலியுகத்திலே நான் வேற எந்த கடவுளையும் இப்படி பார்த்ததில்லை. நான் இங்க எல்லாருக்கும் என்ன சொன்னனோ அதைத்தான் அவனும் சொல்லுவான். இப்படித்தான் உங்க விதி, இதுதான், பேசாம பொறுமையா இருங்க, அவ்வளவுதான். பகவான் உங்களை தன்னுடைய தோளில் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஏதோ உங்களுக்கு படுபயங்கர கெட்ட நேரத்தில் பகவான் உங்களை இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குழுவில் வர வைத்து, உங்களை வர வைத்து, எங்கேயோ திசை மாறி கிடந்த உங்களுக்கு வர வைத்து அவர் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறார். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் வரை அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், அவருடைய திருவடிகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை விடாமல் ஜெபித்துக் கொண்டிருங்கள். எல்லாம் சுபிட்சமாகும், எல்லாம் சுபிட்சமாகும். நீங்க பொழுது போகலன்னா வந்து பண்றீங்க, வாரத்துல ஒரு நாள் அதுவும் வந்து பண்றீங்க. நான் 24 மணி நேரம் அதான் பண்றேன். அதனால பகவான் உனக்கு தான் நல்லது செய்யறாரு, எனக்கு செய்யல நீங்க நினைக்க கூடாது. எதை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ற நிலையில நான் இருக்கேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையா, சந்தோஷம். இன்னைக்கு இதுதான் சித்தம். இந்த விக்கிரகம் வரலையா, அது அவர் சித்தம். அவர் எப்போ வரணும்னு நினைக்கிறா வரட்டும். அதனால நான் ஏன் தேவாங்க போய் வருத்தப்பட போறேன், அவன் இருந்துட்டு போறான், நமக்கு என்ன, நமக்கு எப்படியும் தேவாங்க தேவை இருக்கு, சரி கிடந்துட்டு போகுது கழுத, அவ்வளவுதான். பகவான் வரக்கூடிய நேரம் வரட்டும். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த ஒரு மங்களகரமான நேரத்துல வந்துட்டா ஒரு பன்னீரை ஒரு பாலை அவருக்கும் ஊத்தி அவரையும் நம்ம அப்படியே வரவேற்றலாமே நினைச்சேன். நடக்கல. அவர் நாளை காலையில தான் வருவேன், இல்ல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் வருவேன், வந்துட்டு போட்டு, இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவேன், இன்னொரு 1/2 hourல நான் வந்து இறக்குவேன் பாரு, நீங்க வந்து போச்சி படத்துக்கு நான் வந்துருவேன் அப்படி சொன்னா வந்துட்டு போட்டோம், எந்த கொண்டும் இல்லை. அப்போ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள்ள. எங்க வீட்டுல நல்லது நடக்கலையா, பகவான் சித்தம் எப்போ நடந்துட்டு போட்டு, நமக்கு என்ன, அவர் நல்லது நடத்துவார். இந்த நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, இங்கே அவருடைய சித்தம் இல்லாமல் வர முடியாது, இங்கே அவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் அவரை வழிபட முடியாது. சக்தி இங்கே அவருடைய சித்தம் இல்லாமல் அவருக்கு பணிவிடைகள் செய்ய முடியாது. அதனாலதான் பல பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டா அதை விட்டுறாதீங்க, அதை விட்டுறாதீங்க. நீ எங்க காவடி எடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்லை, நீ எங்க உருண்டு கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்லை. அவர் தான். நேத்தெல்லாம் என் கூட வந்தாங்க நண்பர்கள் 2 பேர், எவ்வளவு விஷயங்களை அவங்க பார்த்தாங்க. ஒவ்வொருத்தங்க வெளியூர்ல எப்படி இருக்காங்கன்னு அவங்க பார்த்தாங்க. அப்ப அந்த பக்தி உங்களுக்கும் வரணும்.
பரிபூர்ணமான பக்தி வரும்போது உங்களை பகவான் தன்னுடைய தோளிலே நெஞ்சிலே சுமப்பார். அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்களோட காசு பணம் கேட்குதா, இல்ல சொத்தை வித்து கேட்குதா? இல்லை. ஆனா உங்களிடம் பரிபூர்ணமான பக்தியை தான் இது கேட்குது, பரிபூர்ணமான பணியை தான் இது கேட்குது. அதற்காக நேரம் ஒதுக்கி பகவானுக்கான பணியை செய்தால் பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்களை கணப்பொழுது கூட கைவிட மாட்டார். அப்போ நான் எனக்கு வலிக்குது சாமி, எனக்கு வலிக்குது, ஆபரேஷன் பண்ண சூழ்நிலை இருக்கு, துன்பங்கள் இருக்கு, துயரங்கள் இருக்கு, கேஸ் நடக்குது, கஷ்டம் இருக்குது, வருமானம் இல்லைன்னா இதை விட மோசமாக இருந்திருக்க வேண்டியது இதோட போச்சு. ஒரு உயிர் போயிருக்க வேண்டியது சொத்தெல்லாம் போச்சு. நீ இருக்கல்ல, இப்போ நீ சம்பாதிப்ப, நாளைக்கு நல்லா இருப்ப, எதுவும் போயிட்டுன்னு கவலைப்படாத. பகவான் கிருஷ்ணன் சொல்லுவா, எதை நீ கொண்டு வந்தா இழப்பது, இழந்ததெல்லாம் உன்னுடையதா, இதெல்லாம் உன்னுடையதா. எங்க தாத்தா தான் மகளிரான என்னத்தெல்லாமும் தேடி வச்சாரு, இப்ப எல்லாம் இருக்குதா? பழைய மகாராஜாக்கள்லாம் எவ்வளவு நாட்டை பிடிச்சாங்க, கோட்டையை கட்டினாங்க, பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டினாங்க. இந்த அரண்மனைகள் யாராவது இருக்காங்களா? இந்த கோட்டைகள்லாம் இருக்கா? அவங்க வீடு வீடா ராத்திரி தூக்கிட்டு போன வெத்தில செல்லம் தான் இருக்கு. ராஜஸ்தான்ல ஒரு அரண்மனைக்கு போனப்ப அங்க ஒரு வெத்தில செல்லம்னு சொல்லுவோம்ல, வெத்தில பெட்டி. அந்த வெத்தில பெட்டி அங்க புனிதமா வச்சிருக்கு. இந்த கைடு கிட்ட கேட்டோம், என்னங்க மகாராஜாவோட வெத்தில பெட்டிய வச்சிருக்கு, இது என்ன விசேஷம்னு கேட்டோம். ஐயா, தினமும் பொழுது அடைஞ்ச உடனே அந்த வெத்தில பெட்டி ஒவ்வொரு வீட்டுக்கு போவோம். எந்த வீட்டுக்கு இந்த வெத்தில பெட்டி போகுதோ அந்த வீட்டு அம்மா குளிச்சு இழிச்சு ரெடியாகி, ஐயா தலைவருக்கு வருவார், கொஞ்ச நேரத்தில் வருவாரு, அந்த அம்மா ரெடியா இருக்கணும். அதுக்கு முதல்ல வெத்தில பெட்டி போவோம். அந்த வெத்தில பெட்டி போனோம் புரிஞ்சுக்கணும், மகாராஜா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு. இப்படி வெத்தில பெட்டி அங்க இருக்கு. அவன் இருக்கானா? இருக்கும். அவன் வீடு வீடா கொண்டு வச்ச வெத்தில பெட்டி அங்கதான் இருக்கு. அவன் இருக்கானா? அப்போ அதுதான் நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிலையானதில்லை, எதுவும் நமக்கானதில்லை. நீ இன்னைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தோ, நீ பெத்து வச்சிருக்க பிள்ளைகளோ, இல்ல இனி சம்பாதிக்க போற சொத்துகளோ எதுவும் உனக்கானதில்லை. எல்லாம் ஒரு நாள் ஒன்ன விட்டு போகக்கூடியது, எல்லாம் ஒரு நாள் ஒன்ன விட்டு போகக்கூடியது. நாளைக்கு நம்மளும் இதுதான். என் நண்பர் ஒருத்தர் ஒரு ஊர்ல 7 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. என் நண்பர் ஒருத்தர் சொந்த ஊர்ல 7 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. 7 கோடி. அதுல இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, அந்த பட்டி போட்டு டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிப்பாங்களே, அதுவே 6 மாசம் டைம். அதுக்கே 6 மாசம். அப்புறம் 1 ஏக்கர்ல அந்த வீடு வேலை நடக்கு. நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டுட்டு தான் இருக்காரு. நம்ம எல்லாம் நாமஜபம் பண்ண பால் காய்ப்பு. அவளுக்கு சிரிப்பை பாரு விஜய். அப்படியா? ஓ ஐ சி. சிரிப்பை பாரு அவளுக்கு. 7 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. 7 கோடிக்கு வீடு கட்டினாலும் 7 நாள் கூட அந்த வீட்டுல வைக்க மாட்டான். 7 மணி நேரம் கூட அந்த வீட்டுல வைக்க மாட்டான். எப்படா எடுக்க போறீங்க, சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடான்னு. 7 கோடிக்கு நீ வீடு கட்டி வச்சாலும் 7 நாள் இல்ல, 7 மணி நேரம் கூட அந்த வீட்டுல வைக்க மாட்டான். சீக்கிரமா தூக்கிட்டு போங்கடா, எரிச்சலா இருக்கு அப்படின்ட்டுவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு புகழ்பெற்ற டாக்டர், எங்களோட நண்பர் ஒருத்தர் இறந்து போனார். ஒரு விபத்துன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு கொலைன்னு சொல்றாங்க. அதுல இறந்து போனார். அதை அவர் அடக்கம் பண்றதுக்கு 3 நாள் ஆகும். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து சில பேர் வரணும். அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆசாரிபுரம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜுக்கு போன பாடிய அங்கேயே வச்சிருங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, அங்கேயே வச்சிருங்க. எப்போ இங்க எல்லாரும் வந்தாங்களோ அப்ப நாங்க கேட்போம், அப்ப கொண்டு வந்தா போதும், அங்கேயே வச்சிருங்க அப்படின்ட்டாங்க. என்ன ஒரு பாசம்! ஸ்நேகிதனை அவளுக்கு பணத்தை 3 நாள் வீட்டுல வச்சுட்டு இருக்க பிடிக்கல. எதுக்கு அங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க வீட்டுல? அவன் கட்டின வீடு, அவன் பார்த்து ரசிச்சு வச்ச வீடு. பணத்தை அங்கேயே வச்சிரு, மார்ச்சுவரிலே வச்சிருக்க, கொண்டு வந்துடாத. எல்லாரும் வந்த பிறகு நாங்க சொல்லுவோம், அப்ப கொண்டு வா அப்படின்றது அம்மா. ஒரு சர்ஜன் தான். இதெல்லாம் உணர்ந்ததுனால தெரிஞ்சதுனால நம்ம இப்படி இருக்கோம். இதெல்லாம் உணராதனால இப்படி இருக்கீங்க. அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை, வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சதுனால சரணாகதி நம்ம இப்படி இருக்கிறோம். இதெல்லாம் உணராம நீங்க இல்ல ஆம்பளை யார் தெரியுமா, என் மாப்பிள்ளை யார் தெரியுமா, என்ன கண்ணு போல பார்த்துக்கோ, என்ன பொண்ணு போல பார்த்துக்கோ அப்படின்னு நீங்க நம்புறதுனால நீங்க எல்லாம் அப்படி இருக்கீங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா.
ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. புஷ்பாபிஷேகத்தை ரெடி பண்ணுங்க.